பொன்னமராவதி அருகே குடோனில் பதுக்கி வைத்திருந்த 2.68 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பரவலாக குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பொன்னமராவதி டிஎஸ்பி ஜூலியஸ் சீசர் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பத்மா, சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் தலைமை காவலர்கள் சார்லஸ் சின்னதுரை அடங்கிய தனிப்படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வெள்ளையாண்டிப்பட்டியில் ஒரு குடோனில் குட்கா பொருட்கள் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து அந்த குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2,68,520 ரூபாய் மதிப்பிலான 236 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பூலாங்குறிச்சி ராஜேந்திரன் மகன் மீனாட்சி சுந்தரம் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வாரி வைத்தானை கோலாட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் சிலம்ப கோணப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்று வாரி வைத்தானை கோலாட்டம் உற்சாகமாக ஆடினர். தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு பல்வேறு கிராமப்புறம் மற்றும் முக்கிய ஊர்களுக்கு சென்று கோலாட்டம் ஆடுவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி முக்கிய வீதிகளில் ஆடி வருகின்றனர். இதேபோன்று ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் தொடங்கியதை அடுத்து காப்பு கட்டப்பட்டு தற்போது கோலாட்டம் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் வாரி வைத்தானை ஆடி வருவது வழக்கமாக நடைபெறுவது என தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் வாங்கிக் கொடுத்து பாமக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சி நாடாளுமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மதுராந்தாங்கம் தொகுதிக்குட்பட்ட மெய்யூர், மாமண்டூர், முக்கத்துறை, சாலவாக்கம் உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் வேனில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புழுதிவாக்கம் கூட்டு சாலையில் உள்ள கடைகளில் வேட்பாளர் கடையாக சென்று துண்டு பிரச்சார நோட்டீஸ் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் தர்பூசணி பழம் விற்பனை செய்தும் தன்னுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தொண்டர்களுக்கு வெப்பத்தை தணிக்க தர்பூசணி வழங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு வீரர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் தொகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள குழுவினர்கள் மாவட்ட போலீசாருடன் இணைந்து அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதனை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் துவங்கி வைத்தார். இந்த ஊர்வலம் பேகம்பூர், முகமதியாபுரம், ஆர்வி நகர், முத்தழகுப்பட்டி, ஐயன்குளம் மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அணிவகுப்பு நடைபெற்றது. தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக தெரிவித்தனர். இவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வாக்குச்சாவடி மைதானத்திற்கு தேர்தல் சமயத்தில் அனுப்பி வைக்கப்படுவார்கள். நீலகிரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறை கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் உத்தரவின்படி கூடலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வசந்தகுமார் தலைமையில் வாக்காளர்கள் அச்சமின்றி 100% வாக்களிக்கும் வகையில் காவல்துறையின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கூடலூர் நகராட்சி அலுவலகம் முன்பாக துவங்கிய பேரணி பழைய பேருந்து நிலையம் வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மற்றும் ஆயுதப்படை காவலர்கள், நக்சல் தடுப்பு பிரிவு காவலர்கள், குஜராத் காவல்துறையினர், நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் என பலர் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.